நாட்டிலேயே முதல் நகராக ஓமலூரில் திருநங்கையருக்கு தனி கழிப்பறை வசதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு திருநங்கைகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியாக ஓமலூர் பேருந்து நிலையம் உள்ளது. பல்வேறு பெருநகரங்களை இணைக்கும் இப்பேருந்து நிலையத்திற்கு தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். பேருந்து நிலையத்தில் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியே கழிப்பறை மற்றும் குளியலறை உள்ளது. அவற்றை பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பயன்படுத்தி வரும் நிலையில் திருநங்கைகள் அந்த இரண்டையுமே பயன்படுத்த முடியாமல் தவித்து வந்தனர். இந்நிலையில் திருநங்கையருக்கென தனி கழிப்பறை வசதியை ஏற்படுத்தி ஓமலூர் பேரூராட்சி நிர்வாகம் புதுமையை செய்துள்ளது. பொது கழிப்பறை ஒரு ஓமலூர் பகுதியில் வந்து அமைந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று ஈவோ மேடம் வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்துடன் எடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு பொது கழிப்பறை வந்து அமைத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளுடைய ஓமலூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ, நம்மளுடைய பேரூராட்சியின் தலைவர் சிவகுமாரன் அவர்கள் அவங்க இது எல்லாமே வந்து எங்களுக்கு உதவி பண்ணி இந்த இடத்துல வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. திருநங்கையர் மட்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் கட்டப்பட்டுள்ள இந்த கழிவறையில் மின் விளக்கு வசதி, 24 மணி நேரம் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. இதற்கு திருநங்கைகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் இதுபோன்ற கழிவறைகளை கட்டித்தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்கள் திருநங்கைகள் வசித்து வந்துட்டுருக்கோம். ஆனால் வந்து இந்தியாவிலே இது வரைக்கும் எங்கேயுமே எங்களுக்கு தனியாக ஒரு கழிப்பிடம் சொல்லி எங்களுக்கு கொண்டு வரலை. இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓமலூர் பேரூராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தனியாக கழிப்பிடம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நாங்கள் போன மாதம் 28ஆம் தேதி நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். எங்களுக்கு தனி கழிப்பிடம்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் முதல் கட்டமாக எங்கள் பேரூராட்சியில் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒவ்வொரு பிளாக்லேயுமே நாங்கள் வேணும்னு கேட்டிருந்தோம். முதல் கட்டமாக எங்கள் பேரூராட்சியில் கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஓமலூர் பேரூராட்சி ஈவோ மேடம் உமாதானி அவங்களுக்கு நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம். நாங்கள் கடலூரோ ஆத்தூரோ வாழப்பாடியோ இது கூத்தாண்டூர் கோயிலில் கூட எங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் எங்களுக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு ஓமலூர் ஏரியாவில் எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் ஃபேமஸாக எங்களுக்கு ஒரு ரூம்பு, குளிக்கிற ரூம்பும் ஆற்று ரூம்பும் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்காக ஹெல்ப் பண்ண தலைவர்களுக்கும் ரொம்ப பாராட்டு, வாழ்த்துக்கள், வணக்கம். உள்ளாட்சி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் கழிவறை திறக்கப்படாமல் உள்ளது. உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பின்னர்தான் இதன் திறப்பு விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடராஜன், நியூஸ் 7 தமிழ், ஓமலூர்.